தையிட்டி தொடர்பாக தையிட்டியில் எமது அரசாங்கத்தால் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதற்கான நில அளவை ஒன்று நடைபெறுவதற்கான ஒரு குழு 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்து அதன் அறிக்கையின் அடிப்படை சென்ற வாரம் பிரதேசத்துக்கு தையிட்டி பிரதேசத்தில் அளவை செய்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த தருணத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலும் அந்த அளவு ஆனது அன்றைய தினம் மக்களுடைய காணிகளை அளக்க முடியாமல் சென்றிருந்தது. ஆனாலும் அந்த குழு மீளவும் கூடி மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை தெரிவித்து நம்பிக்கை நிமித்தமாக மீள அளப்பதற்கு தீர்மானம். அன்றைய தினம் அதற்கு அந்த விகாரையின் ஊடாக ஒரு வீதி ஒன்று பவானி வீதி என்று இருக்கின்றது. அந்த வீதியை அளவு செய்து அந்த குழு போயிருக்கிறது. அந்த வீதியானது அந்த குழுவில் 3 அமைச்சர் கொண்ட குழு அந்த குழுவின் நிமித்தமாக அந்த வீதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை ஒரு சில அரசியல்வாதிகள் அறிந்தவர்கள் முன்கூட்டியே அதை ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாகவும் முருகல் ரீதியாகவும் அந்த பாதையை ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக சென்ற முறை பிக்குடன் கதைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. அதற்கு அமைய எமது அரசாங்கம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இந்த விகாரை ஆனது எமது அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட விடயமில்லை. முன்னைய ஆட்சிக்காரர்களால் இந்த விகாரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளையும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை இனங்கன்று அந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து இன்று வெற்றி தருவாயின் நிலையில் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துகின்றனர். அது ஊடகத்திலும் வந்திருந்தது. ஊடகவியலாளரும் அன்று வந்திருந்தார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். நாங்கள் அந்த பிரச்சனையை நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தென்பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு இரத்தத்தை அவர்கள் மீளவும் அவர்களை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுமாக தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இங்கிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்றார்கள் என்று சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு வினயமாக நாங்கள் கேட்பது என்னவென்றால், விகாரையை சூழ உள்ள காணிகளை நில அளவை செய்து மக்களிடம் ஒப்படைப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எந்த வகையிலுமே நாங்கள் சுயரிக்கும் நோக்கத்துடன் அந்த செயற்பாடை செய்யவில்லை. ஏனென்றால் எமது அரசாங்கமானது சுயரிக்கும் நோக்கத்தில் செய்யவில்லை. ஆணித்தனமாக்குறோம். சுயரிக்கும் நோக்கத்தில் செய்வோமானால் மக்கள் எம்மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இந்த நிலங்கள் அனைத்துமே மக்களிடம் ஒப்படைப்பதற்கான அன்றைய தினம் தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்து நிற்கிறார்கள். KKS பிரதேச அமைப்பாளருடன் கதைத்திருக்கிறார்கள். மீளவும் இதை எவ்வாறாவது அவருடன் இனங்கண்டு எதிர்வருங்காலத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று மக்களுக்கு கூறுகிறோம். ஒரு சில அரசியல் நோக்கத்துக்காக இந்த விகாரை பிரச்சனையும் விகாரை உள்ள காணிகளையும் தீரா பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நினைக்கின்றார்கள். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதனூடாக வாக்கு வங்கிகளை அதிகரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். NPP அரசாங்கம் இவ்வாறு நடவடிக்கை தோல்வி கண்டிருக்கிறது. எங்களால் தான் முடியும் என்று இதனூடாக வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இந்த தையிட்டி விகாரியை பயன்படுத்துகிறார்கள். அது தமிழ் மக்கள் நன்றாக உணர்வார்கள். வெகு விரைவில் இதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை மக்களுக்கு கொடுப்போம். அதே நேரம் இந்த பவானி வீதியையும் அளந்திருக்கின்றபடியால் அந்த குழு கொழும்பில் கூடி திரும்பவும் அதற்குழு கூடி அந்த பாதையை துரிதமாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை எதிர்காலத்தில் எடுக்கின்றோம். சொன்ன பிரதான குற்றச்சாட்டு கடித தலைப்பில் அந்த உறுதிமொழி பிரதேச செயலாம் தர வேண்டும். அது தராதால தான் நாங்கள் அந்த இதுக்கு சம்மதிக்கிறது. அதை கொடுக்குறோட என்ன பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ இது தொடர்பாக அன்றைய தினம் எமது அமைப்பாளர் KKS அமைப்பாளர் அந்த இடத்தில் இருந்திருந்தார். எமது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்தராஜா இருந்தார். அன்றைய தினம் நான் அந்த இடத்தில் பூரணமாக வேறு வேலையில் இருந்தபடி அந்த இடத்துக்கு வரவில்லை. ஆனால் ஒன்றை கூறுகிறோம். அங்கே இருந்தவர்களின் தெரிவித்த கருத்து, அங்கே இருந்த காணி உரிமையாளர்கள் பல கோரிக்கைகளை படிப்படியாக ஒரு கோரிக்கைகளாக வைத்திருந்தார்கள். முதல் ஒரு லெட்டரில் இவர் சைன் வைக்கல, எல்லாரும் வைக்கணும். எங்களுக்கு தெரிகிறது ஒரு அமைச்சின் ஒரு பிரதேச செயலகத்தின் ஒரு லெட்டர் பேட்டில் அனைத்து
அனைத்து அமைச்சுக்களின் அதிகாரிகளும் ஒரு பிரதேச செயலகத்தின் கீழ் சைன் வைப்பது ஒரு கடினமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அது அரச உத்தியோகத்தர்கள் சார்ந்த விஷயம். ஏனென்றால் அது தனித்தனியாக ஒரு எழுத்து மூலமான லெட்டர் பேட்டில் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அன்றைய தினம் ஒரு பொதுப்படவாக அதற்கான ஒரு லெட்டர் பேட்டை எழுதிவிட்டு கீழில் கடைசியாக இறுதியாக எமது செயலாளரின் கையொப்பமும் இட்டு அவர்கள் பிராங்கிட்டு வழங்கியிருந்தார்கள். அவர்கள் அதை நம்பவில்லை. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், எழுத்து மூலத்தை விட நம்பிக்கை தான் பலமானது. அந்த நம்பிக்கையானது நாங்கள் அதை சுவீகரிக்கும் நோக்கத்தில் அங்கே எவரும் பெறவில்லை. காணியை சுவீகரித்து பௌத்த கோயிலுக்கு கொடுப்பதற்காக நோக்கத்துக்கு வரவில்லை. அளந்து மக்களுடைய காணியை தான் விடுவிக்க வந்திருந்தோம். சுவீகரிக்கும் நோக்கமாக வந்திருந்தால், சுவீகரித்து இருந்திருந்தால் தமிழ் மக்கள் இதைவிட 3 மடங்காக போராடி இருப்பார்கள். இப்போது 4-5 பேர் தான் போராடுகிறார்கள். நாங்கள் அதை அலைந்து பௌத்த கோயிலுக்கு சுவீகரித்து கொடுத்திருப்போமானால் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற பல தமிழ் மக்களும் அதே நேரம் எமது பிரதேச உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வந்திருப்பார்கள். அரசாங்கம் என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த காணிகளை சுயரிக்கும் நோக்கத்துடன் இந்த செயற்பாடை செய்யவில்லை. நாங்கள் ஆட்சி அமைத்த உடனே இந்த பிரதேசத்துக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்று வட்டாரங்களை நானும் சென்று அவதானித்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுக்கு தெரியும், இது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. எங்களது ஜனாதிபதியரும் ஆணித்தரமாக கூறுகிறார், மக்களுடைய காணியில் கையளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதிகள் வரும்போது அதை ஆணித்தரமாக கூறுகிறார். மத நல்லிணக்கங்களை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக இந்த விகாரையை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இது உருவாக்கப்பட்டிருக்கிறது விகாரை. மீதமுள்ள ஏனைய காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக இருக்கின்றோம். மக்களுடைய காணிகளை அதற்கான செயற்பாடு தான் முதற்கடம் நடைபெற்றிருக்கிறது. முதல் வரும்போது பௌத்த பிக்குவனூடாக எழுத்து மூலமாக பூரணமாக எடுக்கவில்லை என்று தாமதப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் கொழும்பிலிருந்தும் குழு வரவில்லை என்று. பிறகு மீள எல்லா குழுவும் வந்து அளக்கும் போது காணி உரிமையாளர்களுக்கு சந்தேக உணர்வு ஏற்பட்டு வருகிறது. எதிர்வருங்காலத்தில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்திருக்கிறார்கள். அதை காட்டும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அந்த குழுக்கு அவர்களை நியமிக்க முடியுமா? காணி உரிமையாளர்களை அடுத்த கூட்டங்களை கூப்பிட்டு ஒரு சிலரை கூப்பிட்டு அவருடன் கருத்துக்களை பெற்று இந்த காணி அளப்பந்து மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இருக்கிறேன். ஆணித்தனமாக கூறுகிறேன். இப்போ அளந்த வீதியை துரிதமாக பவானி வீதியை துரிதமாக விடுவிப்பதற்கு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் அதை தெரிந்து கொண்ட அரசியல்வாதிகள் வலுக்கட்டாயமாக நுழைந்து நாங்கள் பாதைகளை விடுவிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அது தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு, தோல்வி கண்ட அரசியல்வாதிகளுக்கு, மஹிந்த போன்ற அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்வதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுப்பதற்கான நடவடிக்கையைத்தான் இவர்கள் செய்கிறார்களே ஒழிய மக்களை இனவாதத்திலிருந்து மீட்டு புதியதொரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நிற்கவில்லை. இனவாதத்தினூடாக வாக்கு வங்கிகளை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் குழுவில் அமைச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, அந்த குழுவில் எல்லாரும் இருக்கணும். ஆனால் அந்த இத்தனை குழுவில் நீங்கள் அமைச்சிருந்து கூட்டங்கள் போட்டாலும் இந்த பௌத்த பிக்கு ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் வரைக்குள்ள போலீஸ் நிலையங்களை நாடி செல்வது தான் இருக்குது. இல்லை, ஒரு போது இப்போ பௌத்த போலீஸ் நிலையம் நாடி இருக்கிறார்கள். அது அரச உத்தியோகத்தருக்கிடையிலிருந்து விடிய காலமே முதல் நாள் எடுத்து நிலத்தை அளக்க வருகின்றோம் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஏனென்றால் அந்த குழுவில் இருந்த அனைவரும் வரவில்லை. அதனால் அவர் போலீஸ் நிலையத்தை நாடினார். அதன் பிறகு அந்த குழு அளந்து விடுவிப்பதற்காகத்தான் அன்றைய தினம் வந்திருந்தோம். எங்களுக்கு தெரிகிறது, சட்டம் சமனாக செயற்பட வேண்டும். அந்த நிலையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கிறோம். போலீஸிலும் யாரும் செல்லலாம், நாங்களும் செல்லலாம், நீங்களும் செல்லலாம். ஆனால் நியாயம் ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த பிரதேச வாழ் மக்களுக்கும் அந்த காணி உரிமையாளருக்கு அதற்கான பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுப்போம். அதே நேரம் இப்பிரதேசத்தில் இருக்கும் காணிகளையும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பரவலாக சொல்லப்படுது இந்த பலாலி போலீஸ் நிலையம் ஒவ்வொரு பொறுப்பதிகாரிகள் இல்லை பலாலி போலீஸ் நிலையம் உங்களை மாதிரி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முற்படாமல் விகாராதிபதிக்கு சார்பாகவே தொடர்ந்தும் பக்கச்சார்பாகவும் அடாவடியாகவும் செயல்பட்டு வருவதாகவும், மற்றது கூட்டங்களுக்கும் அவற்றை போலீஸ் நிலைய வாகனங்களில் தான் நாங்கள் ஏற்றி கொண்டு போவதாகவும், சாப்பாடு மேலதான் முடிஞ்ச முழு சப்போர்ட்டையும் அதை தான் செய்யணும் என்று சொல்லுகிறது. நாங்கள் ஒன்றைக்கு கூறுகிறோம், போலீஸார்கள் என்றது பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்றார்கள்.
முன்னைய காலத்தில் போலீசார்கள் எவ்வாறு தையிட்டியில் செயற்பட்டார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். முன்னைய ஆட்சி காலத்தில் போலீசார்கள் தையிட்டியில் எவ்வாறு இருந்தார்கள், இராணுவத்தில் வந்திருந்தார்கள் போராட்டத்தின் போது. ஆனால் இன்று இருக்கும் போலீசார்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு கைகலப்பு ஏற்படக்கூடாது. உண்மையாகவே அந்த போராட்டத்தின் ஊடாக ஒரு இனவாதம் மீண்டும் தலை-தூக்கக்கூடாது. அந்த வகையில் நாங்கள் சுமூகமாக கையாளுகின்றோம். ஒரு சில சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், ஆனால் போலீசார்களால் வலுக்கட்டாயமாக அங்கே போராடுபவர்களுக்கு எந்த வகையிலுமே அவர்களை அச்சுறுத்தும் விதத்தில் செயற்படவில்லை. அப்படி அச்சுறுத்தும் விதத்தில் செயற்படுமானால் அதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். உங்களோட ஆட்சி காலத்தில் தான் வேலன் சுவாமி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் எடுத்து வாகனத்தில் ஏற்றி அடாத்தாக செயற்பட்டு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், வேலன் சுவாமியை கைது செய்திருந்தார்கள். அதன் நாங்களும் கதைத்திருந்தோம். ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். வேலன் சுவாமி கைது செய்யப்படும் போது தென்பகுதியில் இருக்கும் இனவாத ஊடகங்கள் அங்கே மாற்று விதமாக கருத்தை தெரிவித்தார்கள், இங்கே பிக்குவை கைது செய்கிறார்கள் என்று. எங்களுக்கு தெரிகிறது இந்த அரச இயந்திரங்கள் பூரணமாக மாற்றப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. இனவாதம் இல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த பயணம் வெற்றி அளிக்கும் என்று அதற்காக பூரணமாக ஆதரவை மக்கள் தாருங்கள். இனவாதத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். இனவாதத்தினூடாகத்தான் அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள், அது தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்று. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இனவாதம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழிவமைக்காது. இன்று இனவாதத்தை ஒதுக்கிவிட்டு மக்கள் எல்லோரும் மனிதர்கள் படிப்படியாக இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வோம் என்று கூறுகிறோம். குறிப்பாக இந்த விடாகாலமும் காணி விடுவிக்க அளவீடு செய்யாமல் தான் அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுது. இந்த நிலையில் இந்த தையிட்டு வியாதிக்கு மட்டும் இந்த பிரச்சனைக்கு மட்டுமே இந்த காணி அளவீடு செய்யணும்னு சொல்லி மக்கள் கேள்வி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லப்படும்? இல்லை, அளவீடு செய்யாமல் விடுவிக்கவில்லை. இராணுவத்தின் அளவு திட்டங்கள் இருக்கின்றன, அந்த பொறுமுறைகள் நடைபெற்றது. இது அந்த பேசு பொருளாக இருக்கின்ற படியால் அதனை இத்தனை ஏக்கர் காணி விட போகிறோம் என்று முன்கூட்டியே சொல்வார்கள் அந்த நில அளவை. அப்போ இது மதத்தால், மதங்கள் அன்றைய ஆட்சி காலத்தால் இது இந்த தையிட்டியை சூழ உள்ள காணிகளையும் அமைத்து கொண்டு பாரியளவில் விகாரையும் ஒரு சிறிய விகாரையும் அமைத்து நிலம் பாரியளவில் இருக்கின்றன. அது மக்களுடைய போராடுகிறார். மக்களுடைய நிலத்தை விடுவிப்பதற்கான ஒரு குழு நீதிபதிக்கு நீதி அமைச்சு கொன்ற எங்கள் அமைச்சு, கடத்தொழில் அமைச்சர்கள், பொதுசன அமைச்சர் எல்லாரையும் உள்ளடக்கிய குழு, நில அளவையாளர் குழுவை அமைத்து கொண்டு தான் இந்த குழுவை நியமித்தோம். அந்த குழுவில் நிலத்தை அலைந்து கையளிப்பதற்கு எந்த வகையுமே சுயரிக்கும் நோக்கத்தில் நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்யவில்லை என்று தமிழ் மக்களுக்கு கூறுகிறோம். சட்டவிரோதமாக அந்த அமைக்கப்பட்ட அந்த விகாரைக்கு என்ன நடவடிக்கை? அதுதான் நாங்கள் ஒன்று கூறியிருந்தோம். இது எங்கள் ஆட்சியில் அமைக்கப்பட்டதில்லை. முன்னைய காலத்தில் ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஒரு விடயம். நிதானமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் இந்த கோயிலை கட்டும்போது எந்த வகையிலுமே கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தவர்கள் கோயில் முடிசூடிய பிறகு தான் அதை அரசியலாகிறார். ஒரு சிலர் கூறுகிறார்கள், நாங்கள் கோயில் அடிக்கல் நாட்டும் போது அந்த துண்டு ஒரு லெட்டரை கொண்டே கொடுத்திருக்கிறோம் என்று. அரசியல் அன்றைய காலத்தில் நாங்கள் ஆட்சியில் இல்லை. இது முடிசூடி இந்த பிரச்சனை தீரா பிரச்சனையாக இருந்த தொடர் போராட்டத்துக்கு முன் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். எதிர்வருங்காலத்தில் அதை சூழ உள்ள காணிகளை விடுவிப்புக்கான நடவடிக்கை எடுப்போம். பிரதேச சபை தங்களுடைய வீதியை விடுவிக்க போடுவது இந்த வகையில் இனவாதம் என்று சொல்லி நாங்கள் அந்த இனவாதம் என்று நாங்கள் அதை கூறவில்லை. இந்த குழு இதுவரை காலமும் இதனை எடுக்காமல் இன்று நாங்கள் அந்த முற்றுப்பெறுகின்ற நிலைக்கு வந்த நிலையில் இந்த தீர்வை வலுக்கட்டாயமாக செய்து தென்பகுதியில் இருக்கும் தோல்வி கொண்ட அரசியல்வாதிக்கு அரசியல் களம் அமைப்பதற்காகத்தான் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதைத்தான் இது கூறுகிறோம். பிரதேச வீதிகளை விடுவதற்கு நாங்கள் இனவாதமாக நாங்கள் அதை கருதவில்லை. தென்பகுதியில் இருக்கும் தோல்வி கண்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு கருத்தியல் ரீதியான கருத்தை இடம் கொடுக்கின்றார்கள். இதை முன்கூட்டியே செய்திருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் ஆட்சிக்கு விறகு முதல் செய்திருந்தால் வேறு பிரச்சனை இல்லை. இன்று இந்த செயற்பாட்டை எடுப்பது ஒரு நிலத்தை அளந்து சென்றிருக்கிறோம். நாங்கள் விடுவிக்க போன்றோம். அதனூடாக அவர்கள் இது தொப்பியல்ல தாங்கள் தான் செய்தது மாதிரி ஒரு பெரிய ஒரு கீரோசனமாக காட்டுவதற்கான ஒரு செயற்பாட்டை செய்கின்றார்கள். அது மக்களுக்கு தெரிகின்றது. நாங்கள் ஒன்று கொள்வோம். பிரதேச வீதிகளை விடுவிப்பதற்கு நாங்கள் இனவாதமாக பார்க்கவில்லை. தோல்வி கண்ட இனவாதிகளுக்குத்தான் அதை சோறு போடும் தீனியாக, ஒரு குறிப்பிட்ட காலம் சோறு போடும் தீனியாக அதை பயன்படுத்துவதாக நாங்கள் உணர்கிறோம். அன்றைய காணி அளவீடு நடவடிக்கையின் போது குடும்பூர் மேலே பிக்கு அவரும் வந்திருந்தார் அந்த இடத்துல. அப்போ அவரும் அங்கே குடும்பூர் மேலே ஒரு சட்டவிரோதமான விகாரைய நீதிமன்ற தலைவத்துறை மீறி கட்டியிருக்கு. இப்போ அவரும் இந்த இடத்துல வந்தது அந்த காணி உரிமையாளர்களுக்கு இன்னும் அந்த சந்தேகத்தை இருக்குது. நாங்கள் எந்த வகையிலுமே மக்களுடைய காணியை சுயரிக்கும் நோக்கில் அளவு திட்டத்துக்கு வரவில்லை.
அவர்களுடைய மதம் எனக்கு அந்த இடத்தில் நேர் வந்து எனக்கு தெரியும், அந்த இடத்தில் நிற்கவில்லை. ஆனால் ஒன்றை கூறுகிறோம், மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கு தான் அந்த இடத்துல மக்களுக்கு வருகின்ற சந்தேகம் தவிர்க்க முடியாது. நாங்கள் அவருடன் கலந்தாய்த்து எதிர்வரும் காலத்தில். ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அளவு செய்து அதை அரசுடைமையாக்கி அல்லது பௌத்த சாதனத்துக்கு கொடுத்திருந்தால் மக்கள் இதை விட பாரியளவில் போராடுவார்கள். அந்த நம்பிக்கை இருக்கிறது. எமது பிரதேச உறுப்பினர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். ஏனென்றால் இப்பிரதேச வாழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏதாவது அதில் எந்த வகையிலும் இல்லை. கோயிலை சூழ உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான அளவீட்டுக்கு மட்டுமே அன்றைய தினம் வந்திருந்தார்கள். குறிப்பாக தொடர்ந்து அந்த காணி உரிமையாளர்கள் வந்து எழுத்துல கடிதத்தளப்பில் அந்த இதை வேணுமென்று சொல்லி கோரிக்கொண்டு வர்ற நிலையில் அடுத்த கட்ட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த குழுவுடன் கதைத்து நாங்கள் அவர்களையும் யாரையும் இணைப்பதற்கான நடவடிக்கையை வெகு விரைவில் எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம். இந்த தையிட்டி விகார விடயத்தில் வந்து போலீஸாருடைய தலையீடு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலையா? ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த போராட்டங்கள் வந்து பெரும்பாலான போலீஸாக வைக்கப்படுறதும் போராட்டங்களுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுறதுலேருந்து சகல விடயங்களையும் வந்து அவர்களுடைய தலையீடு தொடர் இல்லை. போலீஸார்கள் போராட்டம் நடக்கின்ற இடத்திற்கு பாதுகாப்பு நிமித்தம் வருவது தவிர்க்க முடியாது. அன்றைய தினம் வராமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் அது நாட்டுக்கு பாரியளவு பாதிப்பு ஏற்படுத்தும் இருந்தால் அது பாரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த போராட்டம் செய்யும்போது விசமிகள் யாராவது வந்து அந்த போராட்டக்காரர்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு செயற்பாட்டை செய்வார்களானால் அந்த போராட்டக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், நாட்டுக்கும் பாதிக்கும். அந்த வகையில் போராட்டம் நடக்கும்போது அந்த பிரதேசத்தில் போலீஸார்கள் வருவது வழமை. அதே மாதிரி நாங்களும் ஏதாவது போராட்டம் செய்தோமானால் போலீஸார்கள் வருவது வழமை. முன்னைய காலத்தில் நாங்கள் போராட்டம் செய்யும் போது போலீஸார்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் முன்னைய காலத்தில் போலீஸார்கள் நடந்து கொண்ட வீதம் வித்தியாசம். இன்று இருக்கும் போலீஸார்கள், எமது அரசாங்கத்தில் இருக்கும் போலீஸார்கள் நடக்கின்ற வீதம் வந்து வித்தியாசம். அது மக்கள் உணர்வார்கள். தையிட்டி விகார விடயத்தில் வந்து கடந்த ஆண்டுகளில் 3 கட்டமாக வந்து இந்த காணியை விடுவிக்கிறேன்னு சொல்லி முதல் கட்டமாக வந்து விகாரைக்கு வெளிப்புறமாக உள்ள பகுதிகளை விடுவித்து விகார கட்டுமானத்துக்கு வெளிப்புறமாக உள்ள பகுதிகளை விடுவித்து வேலிகளை பின்னகர்த்தி அதுக்கான செயற்திட்டமிட செய்வதற்காக வந்து நிதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது கடைசியில். பிறகு அந்த செயற்பாடு வந்து நடத்தப்பட்டது. ஏன் அவ்வாறு வந்து இந்த விகார கட்டுமானங்கள் தவிர்த்த ஏனைய பகுதிகளை விடுவித்து அந்த பகுதிகள் வந்து இருக்கக்கூடாது? எந்த வகையிலுமே அந்த வகையிலுமே விகாரை சூழ காணிகளை நிதிகளை விடுவிக்கவும் இல்லை. அரசாங்கம் என்ற வகையில் லேண்ட் அளக்கிறதுக்கு நிதிகளை இந்த காணியை அளப்பதற்காக அல்லது எல்லை போடுவதற்காக எந்த வகையிலுமே நிதிகள் விடுவிக்கப்படவில்லை. நாங்கள் வந்து பார்த்திருக்கின்றோம் அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவும். ஆனால் அங்கே நிதிகள் எம்மால் விடுவிக்கப்படவில்லை. வீடமைப்பு அதிகார சபையினால 19,90,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டதாகவும் அதே நேரம் அந்த தெல்லிப்பளை டிஎஸ்ஓஸுக்கு வந்த இடத்துல வந்து அந்த அந்த வேலியை பின்னர்த்தின வேலை திட்டத்தை வந்து ஒரு தவிசாளர்கள் எடுப்பதற்காக முயல்கின்றார் என சொல்லி உங்களுக்கு அமைப்பாளர்மார்களை வந்து முகநூலில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதே நேரம் அந்த வேலை திட்டம் வந்து மாவை கலட்டி ஈஏட்ட இது நீங்கள் இல்லை நான் ஒன்று சொல்கிறேனே, முகநூலில் பல கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனால் இந்த விகாரை சூழ உள்ள காணிகளுக்கு நிதிகள் எந்த வகையிலுமே அரசு இல்லை. அதை நீங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் எங்களோட அரசாங்கத்தால் அமைச்சுக்களால் இதற்கென்று நிதிகள் விடுவிக்கப்படவில்லை. கூட்டங்களுக்கு வந்து தங்களை அழைக்கிறீர்கள்னு சொல்லியும் அதே நேரம் வந்து சரி கூட்டத்துக்கு அழைக்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்களை தீர்மானிக்கப்பட்ட விடயங்களோட தங்களை தெரிவிக்கப்படுவதில்லைன்னு கூட்ட அறிக்கைகளை கூட தங்களை தருவதில்லைன்னு சொல்லி காணி உரிமையாளர்கள் வந்து குற்றம் சாட்டிக்கணும். தொடர்ச்சியாக வந்து குற்றம் சாட்டிக்கணும். ஏன்னா 3 கூட்டங்களுக்கு மேலே விகாராதிபதி அழைத்து செல்கிறவர்கள் வந்து காணி உரிமையாளர்களை அழைத்து செல்கிறார்கள் இல்லை அழைப்பு விடுக்கிறார்கள் இல்லையென்று இனிவரும் காலங்களையாவது அவர்களுடைய பிரதிநிதிகளாவது இந்த கூட்டங்களுக்கு உள்வாங்கிக் கொள்வதா அல்லது அவர்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கூட்ட அறிக்கைகளை கையளிக்கிறதுக்கான நடவடிக்கையாக ஒரு தினம் நாங்கள் இது தொடர்பாக சூமில முதல் கட்டமாக கலந்தாலோசித்தோம் உரிமையாளர்கள். அதன் பிறகு நீதியமைச்சரால் ஒரு சுயாதீன ஆணைக்குழு நீதி இது தொடர்பான ஒரு அறிக்கையை அவர்களாக தயாரித்திருந்தார்கள். பிக்குகளையும் கூப்பிடவில்லை, சுயாதீனமாக வந்து பரிசோதித்து ஒரு அறிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். அதன் பிறகுதான் அந்த குழுவை நியமித்து அவர்களுடன் வர வைத்து இந்த கூட்டறிக்கை நடைபெற்றிருக்கிறது. இதே நேரம் ஒரு தரம் காணி உரிமையாளர்களுடன் பாராளுமன்றத்தில் சூமினூடாக வழியினூடாக கலந்தாலோசிக்கப்பட்டது. எதிர்
எதிர்வருங்காலத்தில் ஒரு காணி உரிமையாளர்கள் உள்வாங்குவதற்கும் அவருடன் கலந்தாலோசிப்பதற்குமான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு இருக்கின்றேன். இன்னொன்று தையடி சம்பந்தம் இல்லாதது, இந்த வரிவடக்கில் வந்து ஒரு இராணுவ வைத்தியசாலை வந்து கட்டுப்படுதுன்னு சொல்லியும் அதுக்கு எதிராக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது உங்களோட ஆட்சியில் தான் தற்போது கட்டப்பட்டு வருகிறது. அப்புறம் அதுக்கும் வந்து இல்லை நாங்களோட சொல்லுமே மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைக்க தீர்மானிக்கிறோம். ஒரு சில அரசாங்கங்கள் இராணுவங்கள் கட்டுரங்கள் கட்டி இருக்கின்றன, அதை அப்புறப்படுத்தி விட்டு செல்கின்றார்கள். அது கூட பாராளுமன்றத்திற்கு கதைக்கு அது அவ்வாறான கட்டுரங்களை அகற்றாமல் விட்டு செல்லுமாறு கேட்டிருக்கிறார்கள். எதிர்வருங்காலத்தில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கையளிப்போம். தையிட்டு பிரச்சனை என்பது மதத்தினூடாக உருவாக்கப்பட்ட விதி, அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விதி. ஆனால் மதமும் அரசியலும் ஒன்று கலந்திருந்தது. இன்று அது நீக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் பௌத்தோர் இருக்கிறது, நைனாதியில் இருக்கிறது, பல இடங்களில் பௌத்தோர் கிளிநொச்சியில் இருக்கிறது. ஆனால் அங்கே முருகல்லி எங்களுக்கு தெரிகிறது, எங்களது ஜனாதிபதிக்கும் தெரிகிறது, இந்த விகாரையினூடாக ஒரு அரசியல் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மக்களுடைய காணிகள் இருக்கின்றன. அதனால் இளங்கண்டு மக்களுடைய காணிகளை ஒப்படைப்பதற்கு தீர்மானிக்கும். இந்த விகாரையானது எங்களது அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்டதில்லை. அதேபோல் இந்த மருத்துவமனையை சூழ இருக்க மக்களுடைய காணிகளும் வெகு விரைவில் விடுவிக்கப்படும். அதை நாங்கள் அரசுடைமையாக்க நிற்கவில்லை. அதே நேரம் தற்பொழுது வந்து இன்னும் ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மயில்டி பகுதியில் ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் வந்து தாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாக வந்து, அதாவது குறிப்பாக வந்து இராணுவத்தினுடைய கொமாண்டோவங்கள் உள்ள பகுதிகளும், அதே நேரம் வந்து மயிலடி காணிக்க மாதா மற்ற வருஷத்தி பிள்ளையார் கோயில் ஆலயங்களை விடுவிக்கிறதும் வந்து இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. இது தொடர்பாக காணிக்கை மாதா கோயில் அவன் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியுடன் கலந்திருக்கிறோம். அந்த காணி முன்னுக்கு கொமாண்டோ பங்களாக்கு எதிரே வருகிறது, சென்று பார்த்திருக்கிறோம். வழிவிடை கேட்டிருந்தார்கள். அந்த காணிகளை துரிதமாக விடுவிப்பு நடவடிக்கை இருக்கிறோம். அதே நேரம் எதிர்த்திசையில் அவர்களது இறந்தவர்களது உடலங்களை புதைக்கின்ற அவர்களது நினைவு கூர்ந்த இடம் ஒன்று இருக்கின்றன. அந்த இடத்தையும் துரிதமாக விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். எதிர்வருங்காலத்தில் இந்த கொமாண்டோ பங்களா தொடர்பாகவும் மக்களுடைய காணிகளை அலசி அறிப்பதற்கான சிறந்த தகவல்கள் ஜனாதிபதியில் இருக்கின்றதா என்று ஆராயத்துக்கு இருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற அரச மக்களுடைய காணிகள் எவ்வளவு, அவர்களை கையளிப்பதற்கு எவ்வளவு இந்த விமான நிலையத்துக்கு தேவை, அது அந்த விமான நிலையத்தை பெருப்பிக்கும் போது அதுக்கு மக்களுடைய காணி இருக்கின்றதா என்று அவதானித்து எதிர்வருங்காலத்தில் படிப்படியாக இருக்கும். இன்று நாட்டு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை ஏற்பட்டு நிற்கின்றது. தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை ஒட்டுமொத்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் போது இந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரச்சனைகளை ஒரு தலைப்பாக விட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சுலைமான் ஆலயத்துக்கு இருக்கின்ற பாதையில் வந்து ராமத்துடைய ஒரு கராச்சம் இருக்கிறதால தான் அந்த பாதை வந்து இன்னமும் வந்து விடுவிக்கப்பட்டு இருக்கின்றோம். அதனால் தனியார் பாதையோட பயணிக்கிறது. அப்போ அந்த கராச்சாரத்துக்காக குறைந்தபட்சம் ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கு. அந்த கராச்சி தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை அறிவிக்கின்றோம். அது தொடர்பாக வேறு இடங்களுக்கு நகர்வதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடம் என்று சொல்லவில்லை, அதில் அரச ஆணையையும் கேட்டிருக்கின்றார்கள். அந்த பொறுமுறை நடக்கும்போது அந்த பிரதேசம் மக்களுடைய காணிக்கு கையளிக்கூடும். கிழக்கு பகுதி ஃபுல்லாக எவ்வாறாவது மக்களிடம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆணித்தனமான துரிதமாக விடுவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். கிழக்கு பக்கம் கடற்கரை பகுதியையுமே துரிதமாக மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த தையிட்டு பிரச்சனைக்கு கூட காலத்துக்கு ஒரு முடிவு வருமானு நினைக்கிறீங்க? நாங்கள் துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்று தான் அன்று நிலவலையை வந்திருக்கின்றோம். ஆட்சி அமைத்து 18 மாதங்கள் கடந்து அன்றைய தினம் வந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு சில செயற்பாடுகளின் காரணமாக, நம்பிக்கை இனத்தின் காரணமாக அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை எவ்வாறு மீளவும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக எங்களது அமைச்சு காணி உரிமையாளர் கலந்தாலோசித்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு எதிர்வருங்காலத்தில் அதுக்கான பொறுமுறையை ஏற்படுத்துவோம்.